ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாம ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு 3 நாள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா முதல் படமா நம்ம சூதுகவும் படம் மட்டும் தான் பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மிஸ் யூ பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக படம் பார்த்து ரிவ்யூ கொடுப்போம். ஸோ சூதுகம் 2 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் 1 யார் எடுத்தா, செகண்ட் பார்ட் யார் எடுத்தான்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நலன் குமாரசாமி எடுத்திருக்காரு. அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சந்தோஷ் நாராயணன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எல்லாமே நடிச்சிருப்பாங்க. சூதுகவும் 2ல பார்த்தீங்கன்னா சிவா நடிச்சிருக்காரு. ஸோ சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக், அவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அந்த மியூசிக் டைரக்டரும் சரி, ஆக்சுவலாக சரியாகவே போடல. அந்த பாட்டில் சரியாக உட்காரல. சும்மா அதாவது ஒரு படத்துக்கு ஸ்ட்ரென்த்தே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மியூசிக் தான் இருக்கும். அதாவது நல்ல நல்ல சீனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டு இன்னும் பூஸ்டப் பண்ணும், ஹைப் பண்ணும். பட் ஆனால் இதில் நெகட்டிவே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் மட்டும் தாங்க. பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நீங்க பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கிறீங்கன்னா, அதாவது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, இல்ல சில படங்கள்லாம் பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தயவு செய்து சூதுகவும் 2 படம் பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே செம்ம காமெடியா இருக்கு. சிவாக்கு ஆக்சுவலா டைரக்டர் சிவா கூட நல்லா பழகி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவாவுக்கு என்ன வருமோ அதை கொடுத்துருக்காரு. அதையும் சிவா சிறப்பாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. அந்த காமெடி சீன்லாம் பயங்கர அல்டிமேட் இருக்கும். அந்த ரேப்பிடோ சீன்லாம் ஒன்று வரும் பாருங்க, அதெல்லாம் எப்படி சொல்றது, சிரிச்சினே இருக்கலாம். இப்போ நினைச்சாவும் நம்ம சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க. அது கிரிஞ்சு காமெடிலாம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க அது படம் போய் ஒரு அடுத்த 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதாவது ஃபன், அல்டிமேட் ஃபன் கேரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் தாராளமா. பட் இதுல சில இடங்கள்ல தேவையில்லாத சீன்கள்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வச்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் எங்கேஜிங்கா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி எங்கேஜிங்கா இருந்துச்சோ செகண்ட் ஹாஃப் எங்கேஜிங்காக கிடையாது. அதாவது ஒரே இடத்த சுத்துற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரே அந்த குடோனு, அந்த ஒயிட் கலர் ரூமு அப்படி சுத்துற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒயிட் கலர் அந்த பேக்ரவுண்டில் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிற சீன்லாம் சுத்தமாக நல்லா இல்லை. அதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சிரிப்பு வரணும்னு சொல்லிட்டு வச்சாங்களா, இல்லை ஆடியன்ஸை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது செட் ஆகலை. சிவா உள்ள வருவார், அப்போ ஒரு காமெடி பண்ணுவார். அது ஓரளவுக்கு சுமாராக இருக்கு. சூதுகவுமில் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று வரும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மியூசிக்கே நல்லா எடுத்து கொடுக்கும். பட் ஆனால் இதில் செகண்ட் ஹாஃப் இல்லை, இந்த செகண்ட் பார்ட்டில் மியூசிக்கே சுத்தமாக செட் ஆகலன்னு தான் சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வர சீன்லாம் இந்த படத்தில் வரும். அது காப்பிரைட் வாங்கி தான் எடுத்திருக்காங்க போல. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூதுகவும்னு பேர் இருக்கிறனால கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த மியூசிக்கும் கேட்டு வாங்கிக்கலாம்ல. எதுக்கு புதுமையா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லாவே இல்லை. ஏன்னா அந்த மியூசிக் சூப்பரா இருக்கும். அந்த விஜய் சேதுபதி பேங்க்ல போயிட்டு அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வராருல, அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். தியேட்டர்ல பயங்கரமா கை தட்ட வச்சாங்க. ஒரு மாசான ஒரு ஹீரோ அப்பதான் உருவெடுக்கிறார் விஜய் சேதுபதி. ஸோ அப்படி இருந்துச்சு. பட் ஆனால் இதுல மியூசிக் சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா கதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போடும், சின்ன கதை. அதாவது எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தெரியாம அங்க டைரக்டர் மாட்டின்னு முழிக்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு சீன் சம்மந்தமே இல்லாம ஒரு சீன் வரும், அது காப்பாத்துற மாதிரி போவாங்க. அதெல்லாம் இரிட்டேட். பேசாம அந்த சீனை நீங்க தூக்கிட்டு ஒன்றும் இல்லை, நீங்க 2.5 மணி நேரம் படம் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. 1.25 மணி நேரம் எடுத்து கூட திருப்தியா இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க செகண்ட் பார்ட் என்னடா மொக்கையாயிடுச்சு. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பா இல்லை. நான் சொல்றேன், தாராளமா எல்லாருமே பார்க்கலாம். செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எங்கேஜிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் போகும். அதில் பார்த்தீங்கன்னா காமெடியும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன்லாம் விஜய் சேதுபதி சுற்றி பாபி சிம்மா அவங்களாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் கூட ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது போல் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஒருத்தர் அவரும் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. கருணாகரன் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு கம்பேக்னு சொல்லலாம். எப்படி நீங்கள் சூதுகவும் 1ல அவரை பார்த்தீங்களோ அதே நெக்கல் நையாண்டியோட இந்த படத்துலையும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பட்டாபி சார், அவர் அவங்க அப்பா வருவார். அவரும் நல்லா ஆக்சுவலாக ஒரு அப்பாவா இவனை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறது அப்படின்றது ஒரு ஜாலியாக காட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாருங்க உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஃபைட் ஒன்று வருவாங்க. அதாவது அந்த ஃபைட்டு எப்படி யோசிச்சு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, நான் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. இது பாருங்க, அது நல்லா இருக்கும். அது பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா யோசிச்சு எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா சிவா எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பார்ல. ஸோ அதை வச்சு அவங்க ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பாங்க.
அது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில ஓப்பனிங் சீன்லாம் அடிக்கடி பாம்புலாம் வரும். என்னடா பாம்புலாம் சம்மந்தமே இல்லாம வருது. எதுக்கு இந்த பாம்ப எடுத்து வந்து விட்டாங்க? அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருப்பாங்க. அதுவும் உண்மையாலுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் பார்க்கணும்னா கண்டிப்பா தாராளமா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. நீங்க குடுத்த காசுக்கு வொர்த்தான படம்னே சொல்லலாம். ஒன்ஸ் மோர் வந்து சிவா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சீன்னு ஒண்ணு வரும் தெரியுமா? அத வந்து தேவையில்லாம ஒண்ணு போட்டுருக்காங்க. அதாவது காமெடின்ற பேரா, இல்ல வந்து மக்களை இழிவுபடுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைரக்டர் தெரியல. டைரக்டர் வந்து யாரு சொல்லி அப்படி சீன போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு அரசியல்வாதி ஒரு கன்டென்ட் ஒரு லாஸ்ட்ல வந்து எலக்ஷன் டைம்ல மக்கள வந்து இழிவுபடுத்துறாங்க. இலவசம் சொன்னா போதும்டா மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. இலவசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அது பேர் வந்து இலவசமே கிடையாது. அந்த டைரக்டர் அர்ஜுன் சார் ஒண்ணு தெளிவுபடுத்த விரும்புறேன். இது வந்து இலவசம் கிடையாது. அது மக்கள் வந்து வரி கட்டுற காச திருப்பி வந்து குடுக்குறாங்க உங்களுக்கு. புரிதுங்களா? நீங்க ரொம்ப இழிவுபடுத்துற மாரி இலவசம் அப்டின்றீங்க. அப்புறம் ஹனிமூன் போனா வந்து எல்லாம் போயிடுவாங்கன்றதுல காமெடி கிடையாதுங்க. இது சீரியஸான மேட்டர் இது. இது நான் வந்து மக்கள் வந்து கவர்மெண்ட் குடுக்குற திட்டத்த வந்து பயனடைறவங்கலாம் வந்து அதாவது லோ கிளாஸ் கொஞ்சம் அப்பர் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து கொஞ்சம் வந்து ஃபீல் ஆவாங்க. என்னடா அது நம்மள வந்து இது பண்ற காயப்படுத்துற மாரி இருக்கும். நீங்க அசால்ட்டா நீங்க வந்து பேசிட்டு நீங்க போயிடுவீங்க. உங்களுக்கு அரசியல் அறிவு கொஞ்சம் கூட இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா கிளியராவே தெரியுது எனக்கு. பட் ஆனா இதெல்லாம் வந்து தேவையில்லாத சீனிய தவிர்க்கணும். இலவசம்னா என்னன்றத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க. மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது. அதாவது நீங்க நான் யார் இருந்தாலும் வந்து காசு குடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த மாரி சீன்கள்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து யாரோ சில்லற அரசியல்வாதிகள கிட்ட கேட்டு வந்து நீங்க வந்து இந்த கிளைமாக்ஸ் சீன் எடுத்த மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க மொத்தமா படம் நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஒரு நல்ல படம். கண்டிப்பா வந்து உங்கள எல்லாருமே சிரிக்க வைக்கும். நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காக நீங்க இவ்வளவு பத்திரமா பார்த்துக்க முடியுமா? வேற லெவல் மாமா நீ. அந்த பழைய கேங்குக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஷாலு மாமா படுறா. ஷாலு போற ஷாலு.